Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நம்ம பார்க்க போறது சம்மருக்கான ஒரு ஸ்பெஷலான ஹெல்த் ட்ரிங்க்ஸ். ஆமாங்க, மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜில் ஜிகர்தண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த ஜிகர்தண்டாவுக்கு மெயின் வந்து பாதாம் பிசின். நான் ஒரு 5 பீஸ் பாதாம் பிசின் எடுத்து பவுலில் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சாதம் மாதிரி ஊறி வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்ச பாதாம் பிசினை ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாயில் 1/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். கூடவே 2 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லீவ் பண்ணிவிடுங்க. கரண்டி வச்சு எதுவும் கிண்டாதீங்க. இப்போ நம்ம சுகர் சிரப், கேரமல் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சுகரை வந்து கேரமலைஸ் ஆக விடுங்க. ஸ்பூன் வச்சு கிண்டினீங்கன்னா சுகர் கேரமலைஸ் ஆகாது. ஸ்பூன் வச்சு கிண்டாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் லீவ் பண்ணிவிடுங்க. அது பொறுமையாக சுகர் கரைஞ்சி கேரமல் கண்டிஷன் ஆகிட்டு இருக்கும். கேரமல் கண்டிஷன்னா லைட்டாக ப்ரௌனாக மாறிட்டு இருக்கும். சர்க்கரை நம்ம சேர்த்த வெள்ளை கலர் சர்க்கரை வந்து ப்ரௌனாக மாறிட்டுருக்கும். அந்த கண்டிஷன் வர்ற வரைக்கும் அப்படியே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், லேசாக ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விடலாம். கலக்கி விட்டு இன்னும் நல்லா ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம லைட்டாக இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நல்லா டார்க்காக ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, கருகி போன ஸ்மெல் ஆகிடும். இப்போது கேரமல் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ண பாதாம் பிசின் இது ரெண்டுத்தையுமே கூல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரப்டி, பாலாடை. இதுக்காக நான் ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அதை அடுப்பில் வச்சு பொறுமையாக கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி வரணும். யாடை ஃபார்ம் ஆக விடுங்க. மேலே அந்த யாடை ஃபார்ம் ஆகிறத அப்படியே பொறுமையாக ஸ்பூனால் எடுத்து விடுங்க. நம்ம 1/4 லிட்டர் பால் வந்து நல்லா சுண்டி கம்மியான அளவு குவான்டிட்டி வர்ற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பால் காய்ச்சிறப்ப பாலாடை நிறைய வர்றதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, நம்ம அதை அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்காக, நெய்யை உருக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம்ல பாலாடை, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து இன்னும் நல்லா சுண்ட விடலாம். இப்போ நம்ம 1 கிளாஸ் சேர்த்த பால் வந்து 1/2 கிளாஸாக வற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் வத்துட்டோம். 1/4 கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட விடுங்க. யாடை எடுத்து விடுங்க. இப்போ சைட்லலாம் நல்லா இது ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் பிச்சு விட்டு நல்லா ஸ்பூனால் சுரண்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் யாடை வந்து ரெடி ஆகிடுச்சு ரப்டி. இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த கேரமல் சிரப்பு, பாதாம் பிசின்னு, ரப்டி மூணுத்தையுமே நம்ம ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு நல்லா சில் பண்ணிக்கோங்க. இந்த இது வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 1/4 லிட்டர் பாலில் தண்ணி எதுவும் நான் சேர்க்கல. நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சுண்டி வரணும்னு அவசியம் இல்லை. பால் கொதித்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஓரளவுக்கு சுண்டுனா போதும். கொஞ்சம்